from Tamil Nadu, India Today confronts the minister on the Anna University's sexual assault case of a young student, a female student inside the university. She was assaulted by an outsider, a vendor who used to work outside. The question that we have put, listen in now, because it's about security lapses. It's become a huge political showdown. And we asked the Higher Education Minister on what is being done about it, because remember, the CCTV footage that could have provided some evidence, the cameras were found to be defunct when it was asked by the cops to provide them with the CCTVs available around. Because remember, how does a repeat offender get access to a university premises, manages to assault a female student, a 19-year-old, and then threatens and blackmails her with videos allegedly? So let's listen in and about what action to be taken by the authorities and the government on this. இது ஒரு மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ்ன்றதை ஒத்துக்கிறீங்களா? மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது 8 மணி. சம்பந்தப்பட்ட அந்த நபர், குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர், குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார். இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார், வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு இவரை உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது. யூனிவர்சிட்டியில போஸ்ட் கமிட்டி இல்லையா? இருக்கிறது, அதுக்கான கமிட்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு அப்புறம் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறோம். போஸ்ட் கமிட்டி இருக்கிறது. நான் மீண்டும் அதான் சொன்னேன், ஏதேனும் எப்படி ஒரு தகவல் தந்திருந்தால் அல்லது இந்த கமிட்டியினுடைய பார்வைக்கு வந்திருந்தால் கூட சொல்லிவிட்டேன், சக மாணவரோ மாணவியரோ இப்படி ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தால் கூட வழியை விசாரித்திருக்க வாய்ப்பு உண்டு. அது இல்லாத பட்சத்தில் தான் நடந்த துரதிருஷ்டம். அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் இனி இது போன்ற தவறுகள், குற்றங்கள் நடக்காது என்பதற்கு முழு உத்தரவாதம். வாரத்திற்கு ஒரு முறை அவருடைய போஸ்ட் கமிட்டியினுடைய நடவடிக்கை என்ன என்பதை கேட்டு அறிவதற்கு எல்லா நிலையிலும் நாங்கள் இன்னைக்கு அதுக்கான வசதியை உருவாக்கி தந்திருக்கிறோம். ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வரதுக்கு ஆக்சஸ் எப்படி கிடைச்சது? இதனால அண்ணா யூனிவர்சிட்டி மேல, அந்த அபிஷியல்ஸ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஏன்னா அவர் அடிக்கடி வந்திருக்காரு சொல்றீங்க, மல்டிபிள் வீடியோஸ் வந்திருக்குது. ஆனா இது வந்துட்டு வெறும் போஸ்ட் கமிட்டி போல அப்படின்ற பதில் மட்டும் தான் சொல்றேன் தவிர வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல, நான் விலகலையா? இல்ல பிரதர், நீங்க இல்ல பிரதர், நீங்க கேள்வி கேட்பதன் மூலம் வாக்குமூலமான ஒரு செய்தி நீங்க பதிவு செய்யக்கூடாது. நான் இதை விட்டு விலகவில்லை, மீண்டும் சொல்கிறேன். அடிக்கடி வந்து போற செய்தி நான் பதிவு செய்யவில்லை. அவர் எப்படி வந்து போகிறார் என்பதற்கு பழக்கப்பட்ட ரீதியில் வருகிறார் என்பதற்கான செய்தி. ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர் நாம தெரிஞ்ச பிறகு எப்படி சார் அவனுக்கு ஆக்சஸ் கிடைக்குது? ஒரு செய்தியை சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது என் மீது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு கேள்வி பதில். சார், ஆக்சஸ் மட்டும் எப்படி கிடைக்குது? அதான் சொல்ல வரேன் பிரதர். நாங்கள் இந்த போஸ்ட் கமிட்டியை காரணம் காட்டி நழுவவில்லை. தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பு தருகிறோம். குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கும் தண்டனை பெற்று வருவதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம். இந்த நிலையில் இவ்வளவு பெரிய கிரைமுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆபீசர்ஸ் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போறீங்களா? நிச்சயமாக உண்டு. இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு 10 தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தரும். So that's the whole excerpt of asking direct questions, and my colleague Pramod joins me for the latest on that. Pramod, well done, very well done, asking very specific questions, because anything else is understandable, but a repeat offender managing to get into a university and assaulting a girl and getting away is just bizarre. So what do you think are the actions that the government or the minister appears to have promised, and what do you think is happening in this case right now? Thank you, Pooja. The important aspect is that we also tried speaking to various students, especially girl students, and they want to maintain anonymity, but the biggest factor is that they do not exactly trust the POSH committee. That's the reason this is turning out to be a huge issue, because the minister says there is a POSH committee, and it seems like the students could not go to the POSH committee, and thankfully this girl went out and she was brave and brought out the issue, and only then it actually has become a huge issue right now. We all know what happened with the FIR. We just wanted to know from the minister, that is a very safe and secure place, but how come a repeated offender or a habitual offender was able to enter the premises and perform such heinous crimes? That's what we want to know from the minister. And the minister was simply saying that his wife was a contract worker who was working over there. Even then, after 8 p.m, he claims that the crime occurred around 8 p.m. The time does not matter. After 8 p.m, it has to be much more careful, because there are blind spots in the university where you are supposed to place security guards and make sure the premises is safe
safe. You cannot simply go ahead and actually victimize a person. So this is what we wanted to know from the minister, and we put forward the questions. And finally, he agreed that action would be taken against the Anna University officials. But it's been 6 days, and we don't find any kind of action taken against any official so far, Pooja. This is about a young woman who should not be shamed. This is, remember, inside the university premises. Who was this man managing to get away? Pramod, stay on with me because I want the viewer to listen in again about direct, specific questions asked to the government. Can this become and ensure that this does not happen again? And even what has happened leads to a solid conclusion. Let's listen in. இது ஒரு மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ்ன்றதை ஒத்துக்கிறீங்களா? மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது 8 மணி. சம்பந்தப்பட்ட அந்த நபர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர் குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார். இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார். வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு இவரை உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது. யூனிவர்சிட்டியில போஸ்ட் கமிட்டி இல்லையா? இருக்கிறது. அதுக்கான கமிட்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு அப்புறம் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறோம். போஸ்ட் கமிட்டி இருக்கிறது. நான் மீண்டும் அதான் சொன்னேன். ஏதேனும் எப்படி ஒரு தகவல் தந்திருந்தால் அல்லது இந்த கமிட்டியினுடைய பார்வைக்கு வந்திருந்தால் கூட சொல்லிவிட்டேன். சக மாணவரோ மாணவியரோ இப்படி ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தால் கூட வழியை விசாரித்திருக்க வாய்ப்பு உண்டு. அது இல்லாத பட்சத்தில் தான் நடந்த துரதிருஷ்டம். அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் இனி இது போன்ற தவறுகள் குற்றங்கள் நடக்காது என்பதற்கு முழு உத்தரவாதம். வாரத்திற்கு ஒரு முறை அவருடைய போஸ்ட் கமிட்டியினுடைய நடவடிக்கை என்ன என்பதை கேட்டு அறிவதற்கு எல்லா நிலையிலும் நாங்கள் இன்னைக்கு அதுக்கான வசதியை உருவாக்கி தந்திருக்கிறோம். ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வரதுக்கு ஆக்சஸ் எப்படி கிடைச்சது? இதனால அண்ணா யூனிவர்சிட்டி மேல அந்த அபிஷியல்ஸ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஏன்னா அவர் அடிக்கடி வந்திருக்காரு சொல்றீங்க, மல்டிபிள் வீடியோஸ் வந்திருக்குது. ஆனா இது வந்துட்டு வெறும் போஸ்ட் கமிட்டி போல அப்படின்ற பதில் மட்டும் தான் சொல்றேன் தவிர வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல நான் விலகலையா? இல்ல பிரதர், நீங்க இல்ல பிரதர், நீங்க கேள்வி கேட்பதன் மூலம் வாக்கு மூலமான ஒரு செய்தி நீங்க பதிவு செய்யக்கூடாது. நான் இதை விட்டு விலகவில்லை. மீண்டும் சொல்கிறேன், அடிக்கடி வந்து போற செய்தி நான் பதிவு செய்யவில்லை. அவர் எப்படி வந்து போகிறார் என்பதற்கு பழக்கப்பட்ட ரீதியில் வருகிறார் என்பதற்கான செய்தி. ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர் நான் தெரிஞ்ச பிறகு எப்படி சார் அவனுக்கு ஆக்சஸ் கிடைக்குது? ஒரு செய்தியை சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது என் மீது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு கேள்வி பதில். சார் ஆக்சஸ் மட்டும் எப்படி கிடைக்குது? அதான் சொல்ல வரேன் பிரதர். நாங்கள் இந்த போஸ்ட் கமிட்டியை காரணம் காட்டி நழுவவில்லை. தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பு தருகிறோம். குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கும் தண்டனை பெற்று வருவதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம். இந்த நிலையில் இவ்வளவு பெரிய கிரைமுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆபீசர்ஸ் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போறீங்களா? நிச்சயமாக உண்டு. இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு 10 தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தரும். Right now, joining me on the phone line, Kovai Satyan. He's AIDMK spokesperson because this has also turned a political showdown, charging at the Dravidam Munnetra Kazhagam as a ruling party. Mr. Kovai Satyan, what surprises me is that the ministers were fully aware that he had no business being inside the university. Doesn't matter if your husband, wife or someone is working inside, especially when you're a repeat offender. What do you think is the government's response? Are you convinced that it is being done in the right spirit or something is being shielded here? The entire ecosystem of DMK, hand in glove with the police, are desperate to cover up the facts in this case. That's why the protest from our AIDMK is ongoing. Today, there is a protest across Tamil Nadu demanding justice for the girl. Gnanasekhar is not only a history cheater, he is an habitual sexual offender, and his links with DMK, not only with the local guys, even to the minister rank, he is exposed, clearly exposed. And today afternoon, I will expose more videos of Gnanasekhar having close tie-ups and links with the DMK. What's surprising is, the statement from minister is different. He says the girl didn't go to the POSH committee and there is no complaints. She went and filed a FIR by herself. When the commissioner says she went to the POSH committee through which we got the FIR. There are several mismatches of statements narrated by these people who are in power. Rather than giving justice to that innocent girl, they are hell-bent to cover up the facts in this case. Commissioner decides it's only one person who has committed the offence. High Court comes down heavily on him. How does a commissioner decide that it is at least only one person who has committed the offence? Right. There is a massive cover-up happening because the people involved have political connects and they belong to DMK party. And we will not rest until the justice has been given to the girl. Why do you say a cover-up? Because if the arrest has happened and their investigation is on, they'll say it's a part of a protocol. While in the act, he has called somebody and addressed him as sir.
So our protest is, who is that sir? Why police are not able to find out? When you question this, the police say the mobile phone is on the flight mode. If the mobile phone is on the flight mode, how come police are able to trace 20 calls in that cell phone tower and call them for an inquiry after the FIR has been filed, in which Gnanasekhar is one of them? When he has been called for an inquiry, why does the local DMK fellows, along with their lawyer, barge into the station and takes Gnanasekhar away? What is stopping the police to release the CCTV footage of his inquiry? And when the issue escalates into protest, the next day police arrest Gnanasekhar. Okay. There are glaring discrepancies in the statements and what has happened on the ground and the statements made by the police and the DMK people. All right. I appreciate There you are joining severe us. lapses. That's what the I High Court has understand. pointed out. Yes, I hope there's more unity. We have seen protest or whipping that's happened by Annamalai, AIDMKs on the ground protesting. Clearly there's pressure building up on DMK. But remember, if we can't keep our students safe, then what else really is the law and order about? And a student safe inside the university premises. All right, we'll be tracking that big story that comes in. I want to go back to Pramod on this, because Pramod, when you were asking questions and you were very specific that what is the action that's going to be taken and whether there are details. It looks like the minister is fully aware. On the ground, there is political showdown. But are we looking at what is the conclusion of this case? Is there something happening, or is the matter being rested already? Because AIDMK, like you heard, is saying that something is being covered up here. Pooja, one thing is very certain, the one important fact we have to understand is politicizing this issue is one thing, but the major issue here is that even politicians need to be sensitized and they should understand how big this issue is. This girl was brave and she came out and she was able to bring this case out. Imagine if there are many other girls and if there are such offenders inside the place who had easy access to enter the premises and do such heinous crimes. That's why we also asked the question. I apologize for intervening here, because I just realized the statement that he had given when he had said that it was already 8 p.m. And what does that mean? Does that mean after 8 p.m. anyone can enter into the premises, and nevertheless a man who's a serial offender? Well, it's kind of indirectly saying that it was a time, and that is not at all a kind of point over here. Correct. Because be it 8 p.m. or 12 a.m., that does not matter. That is a closed environment. It's a university where the security is with the university department, and we're it's an autonomous university, which means every decision is taken by the Anna University authorities. They know the map very well. They know the place very well. They know what are the vulnerable spots. If there is somebody who's going to jump over from a different compound, you are supposed to place CCTVs over there. That is why we we pay taxes, and that money is being utilized for various issues, especially in such an educational institution. And even after that, if the minister is going to give us such a response, we are definitely going to ask strong questions on this, Pooja. This is basic. This is remember, students are listening to the government right now to know if they are in ever trouble in a situation like this, what can the government do or will they blame the time over it? In fact, anyone would tell you that it's after 8 p.m. or night time. If there are students around, special measures are taken by the security guards. I want to thank you, Pramod. I want the viewer to listen in again to the questions put to the minister. இது ஒரு மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ்ன்றதை ஒத்துக்கிறீங்களா? மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது 8 மணி. சம்பந்தப்பட்ட அந்த நபர், குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர், குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார். இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார். வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு இவரை உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது. யூனிவர்சிட்டியில போஸ்ட் கமிட்டி இல்லையா? இருக்கிறது. அதுக்கான கமிட்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு அப்புறம் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறோம். போஸ்ட் கமிட்டி இருக்கிறது. நான் மீண்டும் அதான் சொன்னேன். ஏதேனும் எப்படி ஒரு தகவல் தந்திருந்தால் அல்லது இந்த கமிட்டியினுடைய பார்வைக்கு வந்திருந்தால் கூட சொல்லிவிட்டேன். சக மாணவரோ மாணவியரோ இப்படி ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தால் கூட வழியை விசாரித்திருக்க வாய்ப்பு உண்டு. அது இல்லாத பட்சத்தில் தான் நடந்த துரதிருஷ்டம். அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் இனி இது போன்ற தவறுகள், குற்றங்கள் நடக்காது என்பதற்கு முழு உத்தரவாதம். வாரத்திற்கு ஒரு முறை அவருடைய போஸ்ட் கமிட்டியினுடைய நடவடிக்கை என்ன என்பதை கேட்டு அறிவதற்கு எல்லா நிலையிலும் நாங்கள்
இன்னைக்கு அதுக்கான வசதியை உருவாக்கி தந்திருக்கிறோம். ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வர்றதுக்கு ஆக்சஸ் எப்படி கிடைச்சது? இதனால அண்ணா யூனிவர்சிட்டி மேல அந்த அபிஷியல்ஸ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஏன்னா அவர் அடிக்கடி வந்திருக்காரு சொல்றீங்க, மல்டிபிள் வீடியோஸ் வந்திருக்குது. ஆனா இது வந்துட்டு வெறும் பாஷ் கமிட்டி போல அப்படின்ற பதில் மட்டும் தான் சொல்றேமே தவிர வேற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல நான் விலகலையா? இல்ல பிரதர், நீங்க கேள்வி கேட்பதன் மூலம் வாக்குமூலமான ஒரு செய்தியை நீங்க பதிவு செய்யக்கூடாது. நான் இதை விட்டு விலகவில்லை, மீண்டும் சொல்கிறேன். அடிக்கடி வந்து போற செய்தி நான் பதிவு செய்யவில்லை. அவர் எப்படி வந்து போகிறார் என்பதற்கு பழக்கப்பட்ட ரீதியில் வருகிறார் என்பதற்கான செய்தி. ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர் நம்ம தெரிஞ்ச பிறகு எப்படி சார் அவனுக்கு ஆக்சஸ் கிடைக்குது? ஒரு செய்தியை சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது என் மீது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு கேள்வி பதில். சார் ஆக்சஸ் மட்டும் எப்படி கிடைக்குது? அதான் சொல்ல வரேன் பிரதர். நாங்கள் இந்த போஸ்ட் கமிட்டியை காரணம் காட்டி நழுவவில்லை. தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பு தருகிறோம். குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கும் தண்டனை பெற்று வருவதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம். இந்த நிலையில் இவ்வளவு பெரிய கிரைமுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆபீஷியல்ஸ் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போறீங்களா? நிச்சயமாக வந்து இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு 10 தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தரும். So the investigation clearly is intensifying in the case. The National Commission for Women on Saturday constituted a 2-member fact-finding committee. Now they want to investigate this alleged assault that has taken place on a young student in the Anna University. The fact-finding committee will visit Chennai, likely today itself, examine the circumstances that led to the incident and assess the action that has been taken by authorities in this case. But there's also been a full-on poster war that has broken out on this, a political showdown and a poster war. AIDMK released these posters on your screen, targeting the ruling DMK that reads, "Who is that sir?" and with the hashtag Save Our Daughters in connection with the case. This basically after the survivor alleged in her complaint that the accused received a phone call from someone whom he continued to address as sir while he held her hostage and also allegedly sexually assaulted her on the campus on 23rd December. TVK chief Vijay has attacked the Stalin government for not taking accountability in the case. He says many students are suffering. No action is being taken yet. Protests have broken out on the ground. BJP training guns also at MK Stalin government, accusing that this administration is witnessing a complete breakdown of law and order in the state of Tamil Nadu. See, in Tamil Nadu, the government is total failure to maintain law and order situation in the state. They are not bothering about the law and order situation. They are not concerned about the law and order situation. Chief Minister himself is having the police department and the home department. He is not at all acting, and he is not at all whether people are having doubt whether he is working or not. So the incident is very happening in Anna University is very shameful, and after that the police people are they are published the FIR in this case. So this is very, very shameful